ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி. இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த தீபாவளி எல்லாருக்கும் நல்லபடியாக போயிருக்கும் நம்புறேன். அது எண்ட் ஆஃப் த டேல நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். சிலருக்கு தீபாவளினாலே பட்டாசு, சிலருக்கு சாப்பாடு, சிலருக்கு நல்ல புது ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளின்னு நான் எதை பார்ப்பேன் அப்படின்னா புது ட்ரெஸ் ஆப்வியஸ்லி, நல்ல சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா. நல்ல ஒரு தேட்டரில் போய் ஒரு படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு நல்ல படத்தை தேட்டரில் அந்த ஒரு கூட்டத்தோட கூட்டம் மெயினாக அது வேணும். கூட்டத்தோட பார்த்துட்டு அந்த செலிப்ரேஷன் மோட்ல வந்தோம்னா தான் அது ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் டே, தீபாவளி டே மாதிரி எனக்கு இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசன் அப்படிங்கிற காலமாடான் அப்படிங்கிற துருவ் விக்ரம் அவர்களுடைய படம். அதுதான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு முன்னாடி டியூட் படத்தோட ரிவ்யூ நம்ம சேனல்ல போட்டோம். ஸோ டியூட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். டீசல் வந்து என்னோட நியர்பைல ஓடல. ஸோ அதனால சரி பைசன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பாவையும் கூட்டு போனேன். அதே மாதிரி தேட்டர்ல போய் பார்த்தோன்னா ஹவுஸ் ஃபுல்லா, தேட்டர் ஃபுல்லா மக்கள் குழந்தைங்களோட குடும்பமா வந்து அமர்ந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் ஓகே, இந்த படத்துக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சேன். பார்த்தா படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கதை தான், கபடி கதை தான். ஆனால் உங்களுக்கு எங்கேயுமே இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் மூவி மாதிரியே உங்களுக்கு வந்து எந்த ஒரு ட்ராகுமே இருக்காது. அதுவே வந்து ஸ்போர்ட்ஸையே ரொம்ப லென்த்தியாக ப்ரீச்சியாக கொண்டு போகாமல் அதில் ஒரு கதையை வச்சு அந்த கதைக்கு இடையிடையில ஸ்போர்ட்ஸ் வர மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நல்ல ஒரு என்கேஜிங்கான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. பைசன் ஆக்சுவலாக அந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் லீனியரில் ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க ஆரம்பிக்கிற அந்த கதையை பார்க்கும்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் தப்பாக ஜட்ஜ் பண்ணேன். ஏன் எடுத்தோன்னே இந்த மாதிரி காமிக்கிறாங்க, இதை வந்து கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாமே கதையை, எடுத்தோன்னே இதை காமிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினச்சேன். ஆனால் என்னோட ஜட்ஜ்மெண்ட் தப்பு அப்படிங்கிறது வந்து போக போக புரிய வச்சாங்க. ஆல்சோ இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த நான் லீனியராக கொண்டு போகிறதுங்கிறது எல்லாருக்கும் புரியிற வகையில் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எங்கே வருது, கலர் எங்கே வருதுங்க அதை புரிய வச்சுட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலர் டிரான்சிஷன் ஆகிற பாயிண்ட் வந்து சூப்பரான பாயிண்ட் சூஸ் பண்ணிக்காங்க. ஆல்சோ அது மாறினதுக்கு அப்புறம் நடக்கிற கதையும் எனக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த சினிமாட்டோகிராஃபரை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். பொதுவாகவே மாரி செல்வராஜ் அவரோட படங்கள்ல சினிமாட்டோகிராஃபிக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இதுக்கு முன்னாடி அந்த படங்களாகட்டும், எல்லா படங்களையுமே அவருக்கு வந்து அந்த ஒரு இன்செக்ட், அனிமல்ஸ், பேர்ட்ஸ்னு ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி அவருக்கு வைக்க பிடிக்கும். அண்ட் அதையுமே ரொம்ப அழகாக காமிப்பாங்க. லைக் கர்ணன்ல வந்து பார்த்தீங்கன்னா தட்டான் அந்த அந்த தட்டாம்பூச்சி கூட அவ்வளோ அழகாக காமிப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த படத்தை வாழையில வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த மழை காலத்தில் வர அந்த புழுவை காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து அதே மாதிரி வாத்து கூட்டம் வரும், அப்புறம் காளமாடு ஆப்வியஸ்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய விலங்குகள் பற்றின அந்த ஒரு ரெஃபரன்ஸ் வந்துகிட்டே இருக்கிறது வந்து அது அழகாக காமிக்கிற அந்த பிக்சரைசேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் நல்லா ரசிச்சு பார்த்தேன். ஆட்கள் வரும்போதுமே போர்ட்ரேட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக அந்த ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனோட டென்ஷன் அந்த இதை வந்து நம்ம கன்வே பண்ணுற வகையில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஆப்வியஸ்லி பாடல்கள். நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. எனக்கு அவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட பாடல்கள் எல்லாமே நான் ரொம்ப ரசிச்சு கேட்பேன். அண்ட் இந்த படத்துல மெயினாக சொல்லணும்னா ஜூ பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பாட்டு இருக்கு அப்படின்னா அதில் ஒரு 4-5 பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீக்கொளுத்தி பாட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸுக்கும் அந்த அந்த டிரான்சிஷன் ஆகிறதுக்கும் அந்த பீட்டுக்கும் வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலமாடான் கானம், அந்த பாட்டு சூப்பர் பீட்டு, ஃபோக்லோரில் அந்த ஒரு நாட்டுப்புற பீட்டோட அந்த ஒரு தீபாவளிக்கு நல்ல ஒரு வைபான ஒரு பாட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் தென்னாடு பாட்டும் சூப்பராக இருந்தது. அவரோட வாய்ஸ் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சீனிக்கருன்னு சொல்லி ஒரு பாட்டு, அது வந்து குழந்தைங்களுக்கு தாலாட்டு பாட்டு மாதிரி. அதில் ஒரு ஃபீமேல் வெர்ஷன், மேல் வெர்ஷன் 2 வெர்ஷன் இருக்கும். ஸோ அதுவுமே நல்லா இந்த மாதிரி எல்லா பாடல்களும் ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாடல்கள் மைண்ட் நிற்கிறதுனால அந்த படம் வந்து கண்டிப்பாக நம்ம நல்லா அது அது ஊறி போயிடும் நமக்குள்ள. இப்போ அந்த பாட்டு எனக்கு அந்த மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு படம் பார்த்துருந்ததுக்கு அப்புறம் கூட. ஸோ அது மாதிரி பாடல்கள் எல்லாமே சூப்பர். பிஜிஎம்முமே அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி, அந்த டென்ஷனுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கன்வே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் போக நடிகர்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவோடைய அப்பாவா வர பசுபதி அவர்கள் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பசுபதி அவர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல கலைஞர். எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு ஒரு ஃபைனலி ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்ச அவார்டு கிடைச்ச மாதிரி இவருக்கும் பசுபதி அவர்களுக்கும் சீக்கிரமாக ஒரு அவார்டு கிடைக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். அந்தளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இந்த படத்துலையும். அண்ட் ஆல்சோ ஹீரோட சிஸ்டராக வர்றவங்களும் சரி, அதுக்கப்புறம் அனுபமா ஆகட்டும், அப்புறம் ஹீரோவோட பிடி மாஸ்டர் ஒருத்தர் வருவார், அவரும் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நல்ல ஒரு நோட்டபிளான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. இது போக கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு அந்த என்ன சொல்றது, ஜாதி வெறியினால ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த வழியை வந்து நமக்கு புரிய வைக்கிற மாதிரியும், அண்ட் ஆல்சோ அவன் ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு அந்த எவ்வளோ கஷ்டப்படுறான் பாவமே, அவன் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்மளோட ஒரு ஆடியன்ஸ் வந்து அந்த ஃபீல் வர இவன் ஜெயிக்கணும்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வர வச்சாதான் அது ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன். ஸோ அதில் வந்து மாரி செல்வராஜ் ஆப்வியஸ்லி வின் பண்ணிட்டாரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன்.
சரி, ஓகே. இந்த படத்துல எல்லாமே ப்ளஸ் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு நெகட்டிவா நான் பார்த்தது என்னன்னா, இந்த படத்துக்கு வந்து குடுத்துருக்க சர்டிஃபிகேட் தான் எனக்கு புடிக்கல. 16+ குடுத்துருக்காங்க. பட் ஆனா இது கண்டிப்பா 18+ தான். இந்த படத்துல அவ்ளோ வயலன்ஸ் இருக்கு. சமீப காலத்துல நான் பார்த்த ஒரு அதிகபட்ச வயலன்ஸ் வந்து இந்த படத்துல தான் நான் பார்க்குறேன். அவங்க வெட்டுறதாகட்டும், குத்துறது, கொலை, ரத்தம், அந்த சதை, அந்த குடல்னு ரொம்ப ரொம்ப ஓப்பனா காமிச்சிருக்காங்க. அது ஆல்சோ பார்க்கறதுக்கே ரொம்ப குழந்தைங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா அது வந்து ஒரு தப்பான ஒரு போர்ட்ரேல். அதெல்லாம் இப்பயே அவங்க இந்த வயசுலயே பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு நெறைய விதமான லைக் தப்பான ஒரு சிந்தனைகள்லாம் வரும். கண்டிப்பா குழந்தைங்கள இந்த படத்துக்கு கூட்டு வரவே அலோவ் பண்ணக்கூடாது பெற்றோர்கள். ஸோ இது வந்து தப்பான படம்னு அர்த்தம் இல்ல. அப்படின்னு சொல்றதுனால. அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாரி படங்கள அவங்கள பார்க்க அலோவ் பண்றது நல்லதுன்னு பேரண்ட்ஸ்க்கு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா என் கூடவே இந்த படத்துல நெறைய குழந்தைகள் நான் பார்த்தேன். 2, 3 குழந்தைங்களோட ஃப்ரெண்டாயெல்லாம் நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ அந்த குழந்தைங்கலாம் நான் படம் பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு. அந்த குழந்தைங்கலாம் இந்த படம் பார்த்துட்டு இருக்கு. இந்த இந்த லெஃப்ட்லயும், ரைட்லயும் 2 பக்கமே குழந்தைங்க இருந்துச்சு. என்னடா இவ்வளோ கொடூரமா காமிக்கிறாங்களே அப்படிங்கிறப்போ நமக்கே ஒரு மாதிரி முகம் சுளிப்பா கஷ்டமா இருக்கு. இந்த குழந்தைங்களுக்குலாம் அதுக்குள்ள என்ன மைண்டுக்குள்ள ஓடும். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு அவங்க வந்து 18+ தான் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன் வந்து 18+னாலே தப்புன்னு ஏன் நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ அது வந்து தப்பான படம்ட்டு இல்லை. இந்த படம் வந்து இந்த வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிறக்கு உண்டான சர்டிஃபிகேஷன் தான். ஸோ நம்ம நாட்டில் ஏன்னா அந்த சர்டிஃபிகேஷன் வந்து ப்ராப்பராக இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. ஸோ அதனால குழந்தைங்களை கண்டிப்பாக இந்த படத்துக்கு கூட்டு போக வேண்டாம். பெற்றோர்கள் தாராளமாக கண்டிப்பாக இந்த படம் போய் பாருங்க. இது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்துல நம்ம டியூட் படத்துல வந்து அந்த கதை தப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம அழுத்தி சொன்னோம். அதை பத்தி மெயினா பேசியிருந்தோம். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினுக்கு உண்டானத ஒரு வயசு வித்தியாசம்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. இவங்க அக்காவா இருக்காங்க, தம்பி. இவங்க ரெண்டுத்துக்குள்ள எப்படி வந்து செட் ஆகும், இவன் வந்து மூத்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கான்ஃபிளிக்ட். ஆனா அதை கூட நேக்கா கையாளிட்டு இருப்பாரு. எப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்னே சொல்லாம அந்த சண்டை பேசுறப்ப எல்லாமே அவன் வயசு என்ன உன் வயசு என்ன, அவன் வயசு என்ன உன் வயசு என்னங்கிற மாதிரி டைலாக் வச்சிருப்பாங்க. அதனால ஆப்வியஸ்லி அவன் ரெண்டுத்துக்குள்ள எவ்வளவு வயசு வித்தியாசம் அப்படிங்கறத நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட மாஸ்டர் மைண்ட் நான் பார்த்தேன். எனக்கு அது அது பிடிச்சது ஆக்சுவலா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லாவும் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், கருப்பு ஆடு வச்சு ஒரு கான்ஃபிளிக்ட் வரும். அந்த கான்ஃபிளிக்ட வந்து ஒரு சின்ன விஷயம் எந்த அளவுக்கு பூதாகரமா வளருது அப்படிங்கறது வந்து சூப்பரா கொண்டு போயிருந்தாரு. அந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிடிச்சது. ரியல் லைஃப்லயே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதான் நடக்கும். ஒண்ணுமே இருக்காது. அந்த விஷயத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஈகோ பாத்துக்கிட்டு திமிரு பிடிச்சிட்டு தலகணத்தினால தேவையில்லாம எவனோ ஒருத்தன் சீண்டி பார்த்து அதனால சண்டையை வளர்த்து நல்லா நார்மலா வாழணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையை கூட நரமா மாத்துறது இந்த மாதிரியான சின்ன மனசுக்காரனுங்க தான். ஸோ அதை வந்து ரொம்ப அழகா வந்து ஒரு ஸ்க்ரீன்ல வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சீன் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ராவா ஓப்பனா எடுத்திருக்காரு. ஸோ அது தப்புனே நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ரியல் லைஃப் நடக்கிறது, நிறைய விஷயங்கள் ஓப்பனா எடுத்திருக்காரு. ஆனா அதுக்கு வந்து குழந்தைங்கலாம் பார்க்க வேணாம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ அந்த நான் என்ன சொல்ல வரேங்கிற பாயிண்ட் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி துருவ் விக்ரம் அவர்களை பற்றி சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பிகாஸ் அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இதுதான் என்னோட முதல் படம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஸ்டேஜ்லேயே சொல்லியிருந்திருப்பாரு. அது வந்து எக்ஸாக்டா உண்மை. அந்த அளவுக்கு ஒரு தரமான படம். அவருக்கு வந்து நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு படம். விக்ரம் அவர்கள் கண்டிப்பா இந்த படம் பார்த்து பெருமைப்படுவாரு. ஸோ அவரோட பையன் ஜெயிக்கும் போது நமக்கே விக்ரம் அவர்களே இன்னும் அவருக்கு உண்டான ரெக்கக்னிஷன் இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறப்போ, அவரோட சன் வந்து அவருக்கு உண்டான பேர் வாங்கி கொடுக்குறாருங்கிறப்போ ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி பெருமையா சந்தோஷமா இருக்கு. நல்ல மனுஷனோட பையன். இவரும் நல்ல இந்த மாதிரி படங்கள்ல வந்து அவரோட உழைப்பு நம்ம கண்ணுல தெரியுது. இந்த பைசன் படத்துல துருவ் விக்ரம் அவர் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காருன்றது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த எஃபர்ட்டுக்கே கண்டிப்பா பாராட்டி ஆகணும். இது எல்லாருனாலையும் கண்டிப்பா இந்த படத்துல இந்த மாதிரி நடிச்சிருக்க முடியாது. அண்ட் ஆல்சோ அவரோட பிசிக்கை பார்க்கும்போது இந்த கால தலைமுறைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இவரை பார்த்து கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ்லயும் பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அண்ட் உடம்ப பார்த்துக்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ற மாதிரி இந்த படம் இருந்தது. ஸோ அதுக்கே கண்டிப்பா பாராட்டி ஆகணும். நல்ல விஷயமா நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் கொண்ட ஒரு நல்ல அருமையான படம். ஃபைனலா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம். அதை சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த படம் பார்க்கல அப்படின்னா தீபாவளி முடிஞ்சாலும் பரவாயில்ல, வீக்கெண்ட்ல போய் நீங்க பாருங்க. இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பா வெற்றி அடையணும், நல்லா ஓடணும். ஸோ அப்பதான் இந்த மாதிரி நல்ல படங்கள் மறுபடியும் வரும். சரி, ஓகே. இந்த படம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன, உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்னு கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் தீபாவளிக்கு நீங்க வேற ஏதாவது படம் பார்த்தாலும் டீசல் படம் எப்படின்னு சொல்லுங்க. டியூட் படம் இந்த 3ல எது உங்களுக்கு பிடிச்சது, எது நீங்க பார்த்தீங்க அப்படிங்கறத ஒரு வேளை நீங்க பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிட்டு வாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்வைப் பண்ணி ஹைப் பண்ணலாம். ஸோ ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம வீடியோ கொஞ்சம் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் பிடிச்சது, நமக்கு அந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரி, ஓகே. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களோட மீண்டும் ஒரு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். அண்ட் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ள வந்து என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோன்னு பாருங்கள். ஒரு வேளை நம்ம வேவலன் செட் ஆகும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ரொம்ப பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட பொன்னான கருத்துக்கள் எதுவாயினும் தாராளமா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டு போலாம். நான் படிச்சுட்டு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸோட சீக்கிரமா வருகிறேன். அதுவரைக்கும் எல்லாரும் நல்லதே செய்வோம், நல்லா இருப்போம். நமது நன்மைக்காக நல்லவங்களா இருப்போம். நன்றி, வணக்கம்.